வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு காமன் ஆசை சக்சஸ் ஆகணும். ஆனா பெரும்பேர் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்றாங்க. சக்சஸ்க்காக பெரிய பெரிய பிளான்ஸ், ஷார்ட்கட்ஸ், ட்ரிக்ஸ் தேடுறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, சக்சஸ் என்பது ஒரு சிங்கிள் ஹேபிட்ல இருந்துதான் ஆரம்பிக்கிறது. அந்த ஹேபிட் என்ன தெரியுமா? கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியான முயற்சி. நீங்க எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் பரவாயில்லை, படிப்பு, வேலை, பிசினஸ், யூடியூப், எதுவாக இருந்தாலும் தினமும் ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அதுதான் உங்க லைஃபை மாற்றும். பல பேர் ஒரு நாள் ஃபுல் மோட்டிவேஷன் உடன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆனால் 3 நாள் கழிச்சு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதான் அவர்களுக்கும் சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சக்சஸ்ஃபுல் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் டெய்லி ஸ்மால் எஃபர்ட் பண்ணுவாங்க. ஈவன் அவர்கள் மூட் இல்லாத நாளிலும் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதான் அவர்களை டாப்புக்கு கொண்டு போகுது. மோட்டிவேஷன் இல்லாத நாளிலும் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றது தான் ரியல் சக்சஸ் சீக்ரெட். உதாரணத்திற்கு, நீங்க தினமும் 1 மணி ஒரு ஸ்கில் கற்றுக்கிறீங்கன்னா 30 டேஸ்ல உங்க நாலேஜ் வேற லெவல்ல இருக்கும். 6 மந்த்ஸ்ல நீங்க மற்றவர்களை விட முன்னாடி இருப்பீங்க. 1 வருஷத்துல நீங்க எக்ஸ்பர்ட் ஆகலாம். இதுதான் காம்பவுண்ட் எஃபெக்ட். நம்ம வாழ்க்கை ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் நைட் ஆகாது. அது டெய்லி ஹாபிட்ஸ் மூலம் தான் பில்ட் ஆகும். இன்று நீங்க 1% இம்ப்ரூவ் ஆனாலும் நாளைக்கு அது 2%, அடுத்த நாள் 3%. இப்படியே அது ஒரு பெரிய growth ஆக மாறும். அதனால தான் கன்சிஸ்டன்சி இஸ் மோர் பவர்ஃபுல் தென் மோட்டிவேஷன். இன்னொரு முக்கியமான விஷயம், டிசிப்ளின். மோட்டிவேஷன் டெம்பரரி, ஆனா டிசிப்ளின் பெர்மனன்ட். நீங்க தினமும் சேம் டைம்ல வேலை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒரு ரூட்டீன் ஆக மாறும். அப்புறம் உங்களுக்கு அது கஷ்டமா தோணாது, அது ஆட்டோமேட்டிக் ஆக நடக்கும். நினைவில் வைங்க, சக்சஸ் என்பது ஒரு பிக் ஆக்ஷன்ல இல்லை, அது ஸ்மால் ஆக்ஷன்ஸ் ரிப்பீட்டட் டெய்லில இருக்குது. சோ நீங்க இன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. பெரிய கோல் வேண்டாம், ஒரு ஸ்மால் ஸ்டெப் போதும். ஆனா அதை தினமும் ரிப்பீட் பண்ணுங்க. நீங்க ஸ்லோவா போனாலும் பரவாயில்லை, ஆனா ஸ்டாப் ஆகாதீங்க. இந்த ஒரு ஹேபிட், கன்சிஸ்டன்சி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சக்சஸ் உங்களை தேடி வரும்.